Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. சட்டப்பேரவை உறுதிமொழி குழு 2 நாள் ஆய்வு பயணமாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது. இன்று இந்த ஆய்வு பயணத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையேற்று குழு உறுதிமொழி இருக்கின்ற துறை சார்ந்த கள ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பியது. அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழிநடத்தி சென்று இந்த ஆய்வுக்குழு பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தின் அருகாமையில் இருக்கிற அரசு விருந்தினர் இல்லம் சுமார் 4,22,00,000 ரூபாயில் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறதா, தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்தது. அதற்கு பிறகு அமராவதி முருகையன் அரசு உயர்நிலைப் பள்ளியை திடீரென்று குழு தனது கள ஆய்வை மேற்கொண்டது. அந்த பள்ளி மிக அற்புதமாக தலைமை ஆசிரியர் பெருமக்களால் கல்வி அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டு அங்கு மிகச்சிறப்பாக இயங்கி வந்தது. அந்த மாணவிகளிடமிருந்து ஏதாவது குறைகள் இருக்கிறதா உங்களுக்கு என்று நாங்கள் கேட்டோம். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆடிட்டோரியமும் நம்ம மாடிகளிலிருந்து ஏறுவதற்கு இறங்குவதற்கான திறந்து கிடக்கிறது, சமூக விரோதிகள் உள்ளே வருகிறார்கள், அதற்கான கேட் அமைத்து தரப்பட வேண்டும் என்றோம். அதுபோன்று அங்க இருக்கிற சமையல் கூடத்துக்கு குடிநீர் வசதி இல்லாத ஒரு சூழல், பள்ளிக்கு வருகின்ற பைப்பில் தண்ணி பிடிக்க வேண்டிய நிலை இருந்தது. குழு கூட்டம் முடிவதற்குள் அந்த சமையல் சத்துணவு கூடத்துக்கு தனி டேப்பிங் குடிநீர் வசதி தேவைப்பட வேண்டும், அதை புகைப்படுத்துவது குழுவுக்கு மாலைக்குள் அளிக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டது. உடனடியாக அதை அமைத்து அதற்கு புகைப்படத்தை குழுவுக்கு தந்திருக்கிறார்கள். அதுபோன்று அங்கு லேப் வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதற்கான வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அது குழு பரிந்துரை செய்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்பார்வையில் கண்டிப்பாக ஆணையர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு புகைப்படத்தை 3 மாத காலத்திற்குள் குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டு, அதற்கு பிறகு நம்முடைய இங்கு 36 கோடி ரூபாயில் இங்கு நடைபெறுகின்ற குடிநீர் திட்டப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை குழு ஆய்வு செய்தது. அது பத்திரிகையாளர்களும் காலை வருகின்றீர்கள். தற்போது பெரும்பான்மை பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 கிலோமீட்டர் அளவில் பைப் லைன் பொருத்தப்படுகின்ற பணி நடைபெற்று பின்பு அது முழுவதுமாக அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும். அந்த பணியை குழு ஆய்வு செய்தது. அதற்கு பிறகு நம்முடைய அம்மாபாளையத்தில் நம்முடைய ஆவின் நிறுவனத்தின் சார்பாக அங்கே சுமார் 60 கோடி ரூபாயில் அங்கே அந்த பால் பவுடர் தயாரிப்பது, நெய் தயாரிப்பது, வெண்ணெய் தயாரிப்பது, இந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, இது எல்லாம் பால் பவுடர்கள் பேக்கிங் செய்யப்படுகிறதா, அதை பாதுகாக்க வைப்பதற்கான குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு அது அந்த குளிர்சாதன கிடங்கு இயங்குகிறதா என்பதையெல்லாம் காலை குழு ஒவ்வொரு யூனிட்டாக சென்று பார்வையிட்டது. தற்போது 60 கோடி ரூபாயில் அந்த பணி முடிக்கப்பட்டு அங்கு சுமார் 2 லட்சம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு இந்த பணிகள் அங்கு நடந்தேறி வந்ததை குழு உறுதி செய்திருக்கிறது. அதுபோன்று தன்றாம்பட்டு செங்கம் பகுதியில் உள்ள 35 அந்த பகுதி தொகுதி மக்கள் பயனடைக்கிற வகையில் 35 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலைய அமைப்பு என்ற பணி நடைபெற்றிருக்கிறதா, மக்கள் பயன்படுகிறதா என்று குழு ஆய்வு செய்தது. அது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. பல கர்ப்பிணி பெண்களுக்கு காலை கூட சட்டப்பேரவை குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து அந்த கிட்ஸ் வழங்கப்பட்டது. அங்கு லஞ்சம் வாங்குகிறார்களா, பணம் கேட்கிறார்களா, வெளியில் மருந்து மாத்திரை வாங்கி வர சொல்லுகிறார்களா என்றெல்லாம் குழு அடுக்கடுக்கான கேள்விகளை அனைத்து பொதுமக்களிடம் முன்வைத்தது. எங்களை எல்லாம் கவனிக்கிறார்கள், எந்த குற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அடுத்தது சாத்தனூர் அணை, அங்கே நீண்ட நெடிய கோரிக்கை, திருவண்ணாமலை நம்முடைய பக்கத்து மாவட்டமான விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற வகையில் அங்கு ஒரு புதிய திட்டம் விழுப்புரத்தில் நடந்த ஒரு அரசு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த திட்டத்திற்கான பூர்வாங்க பணிகளை துறை அலுவல் பெருமக்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை குழு நேரடியாக கள ஆய்வு செய்வதற்கு அங்கு பத்திரிகை நண்பர்களோடு சென்றது. அங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். 300 கோடி ரூபாயில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அறிவித்த பிறகு அதற்கான பூர்வாங்க பணிகள் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கும் அரசாணைக்கும் சென்றிருக்கிறது. குழு விரைவாக அதற்கு அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கி அந்த நீண்ட நெடிய நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றி திருவண்ணாமலை உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். துறை அதிகாரிகள் விரைவாக அதை கண்காணித்து அந்த திட்டத்துக்கு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று
குழு அறிவுரை செய்து அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை இந்த மாவட்டத்துடைய துறை தலைவர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் 1-2 அதிகாரிகள் நீதிமன்றம் துறை சார்ந்த அலுவல் கூட்டம் என்ற அடிப்படையிலே வரவில்லை. அவர்கள் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெற்ற அதிகாரிகளை நாங்கள் அவருக்கு விதிவிலக்கை தந்துவிட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வர சொல்லியும் வராத அதிகாரிகள் ஏன் வரவில்லை என்ற விளக்கத்தை கேட்டிருக்கிறோம். அல்லது கூட்டம் முடிந்து இந்த மாவட்டத்தை விட்டு கமிட்டி கலைவதற்கு முன்பாக குழு முன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். இந்த அளவில் இந்த ஆய்வுக் கூட்டம் இங்கு நடந்தேறியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஏற்கனவே குழு ஆய்வு செய்து நிலுவையில் இருந்த உறுதிமொழிகள் 48 உறுதிமொழிகள், அதில் 35 உறுதிமொழிகள் முற்றுமுதலுமாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு இந்த பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குழு தலைவர் உத்தரவால். இது அதாவது 3/2 பகுதி உரிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்களை தமிழ்நாடு அரசு உரிமொழி குழு சட்டப்பேரவை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி மொத்த நிலுவையில் இருக்கிற சமீப கால வரையில் இருக்கிற உறுதிமொழிகள் 455. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள், 200 கிட்டத்தட்ட 50%, ஒரு 50% மேலான உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில மாவட்டங்களில் 25, 30%, 35% இருக்கும். இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்காக தனியாக பிரத்யேக கூட்டங்கள்லாம் போட்டு எஃபர்ட் எடுத்த காரணத்தினால இங்கே கிட்டத்தட்ட 55% மேற்பட்ட உறுதிமொழிகள் இன்றைக்கு இந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன், குழுவினுடைய பரிந்துரையோடு, குழு உறுப்பினர்களுடைய பரிந்துரையோடு. ஆக இன்றைய ஆய்வு பயணம் என்பது எங்கள் குழுவுக்கு மிகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவிலான பத்திரிகை ஊடகங்களுக்கு எதுவும் ஒரு விமர்சன பாரியாக வைக்கக்கூடிய அளவிலான செய்திகள் இல்லாத அளவுக்கு அரசு அனைத்து துறை அலுவலர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். நாளை காலை HRNC இந்த அறநிலைத்துறையில தான் நிறைய உரிமைகள் இருக்கிறது. அதை குறித்து அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கே சென்று அந்த உரிமைகள் நிறைவேற்றப்படுவதை குறித்து HRNC 2 இணை ஆணையர், உதவி ஆணையர்களோடு குழு காலை தனது ஆய்வு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. அதற்கு பிறகு அதை முடித்துக்கொண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கேத்தலப் வாசி உட்பட்ட சில உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிலுவையில் இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். நேரம் இருப்பின் திடீரென்று பத்திரிகையாளர்களோடு இன்றைக்கு எப்படி ஒரு அரசு பள்ளியை பார்வையிட்டோமோ அதுபோன்று நாளை ஏதாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழிகாட்டுதலோடு ஒரு திடீரென்று ஒரு கள ஆய்வு, அது பேருந்து நிலையமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசு சார்ந்த இடமாக இருக்கலாம். ஆக அந்த அளவில் இந்த பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது துறை சார்ந்த பயணத்தை குறித்து கேள்விகள் இருந்தால் இந்த மேடையில் நீங்க கேட்கலாம். அரசியல் கேள்வியில் இருந்தால் நான் சர்க்கியூட் ஹவுஸில் இருப்போம், வாங்க ஃப்ரீயா ஒரு பிரஸ் மீட் வரமா கொடுத்துக்கிறேன். அது தனி, அது நாளைக்கு கமிட்டி முடிச்ச பிறகு. நாளை வரையிலும் நான் ஒரு நடமாடும் சட்டமன்றத்திற்கான ஒரு தலைவர், ஒரு அரசு சார்ந்த அலுவல் ஒரு பொறுப்பை ஏற்று வந்திருக்கிறேன். அரசியல் கேள்விகள் இருந்தால் நான் கூட்டத்தை முடித்து விட்டு நான் புறப்படுவதற்கு முன்பாக நீங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த அஷூரன்ஸை குறித்து காலையிலிருந்து நடந்த ஆய்வு பயணத்தை குறித்து மாண்புமிகு பத்திரிகை உறுப்பினர்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். காலையில ஒரு பள்ளிக்கு போய், அரசு பள்ளிக்கு போய் நீங்க ஆய்வு பண்ணீங்க. அப்போ இந்த குழா போட்டாங்க, உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அங்க ஒரு குழந்தை தனக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கல அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, அழுதுகிட்டு. சம்பந்தப்பட்ட அந்த இடத்திலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டு, ஐயா இந்த உடனடியாக இந்த குழந்தைக்கு சாய்ஸ் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. அதில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட கோட்ட ஆட்சியர் இன்றைக்கு வேறு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அதனால் அவரையும் வர வைத்து நாளை அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன, அதே அவங்க சித்தப்பா அவங்களுடைய உறவுகளுக்கு அந்த குடும்பத்தின் வம்சவழியினருக்கு அந்த சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது, ஏன் இவருக்கு வழங்கப்படவில்லை என்பதை நாளை கோட்டாட்சியரும் தாசில்தாரும் குழுவுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். அந்த பதிலின் அடிப்படையில் உரிய உத்தரவுகள் DRO மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த சாதி சான்றிதழ் கிடைப்பதற்கு குழு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். இன்னைக்கு அந்த அதிகாரி சட்ட ஒழுங்கு, உங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அவர் வரல, நாளைக்கு அது ஒரு முடிவு எடுத்துருவோம். அதை இப்போ டீன் கிட்டே நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு அங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நீங்கள் சொல்வது போன்ற நரம்பியல், இருதயம், இது போன்ற கிட்னி போன்ற முக்கியமான உறுப்புகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் யார் யார் இருக்காங்க, யார் யார் இன்னும் உங்களுக்கு தேவை, அதற்கான பட்டியலை குழுக்கிட்ட கொடுங்க. குழு கூட்டம் சென்னையில் நடக்கின்ற போது சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்கள், துறை தலைவர்களை அழைத்து ஒரு சிறப்பு நேர்வாக இதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்கணும்னு சொல்லி குழு உரிய பரிந்துரைகளை வழங்குவோம். சாத்தனூர் அணையில ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கி அதில் மருத்துவர்களே இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லையா, இன்னைக்கு அங்கே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தாங்க. டீன் மட்டும் தான் இருந்தாங்க. டீன் இல்லை, மெடிக்கல் ஆஃபீஸர். டாக்டருங்களா? அதான் டாக்டர் இருக்கிறாங்க.
அதுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கான மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு பெண் டாக்டர் இரவு நேரத்துல யாரும் இல்லைன்னு இல்லை. அது இரவு நேரத்தில் வந்து அது தனி, அதாவது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைக்கு மட்டும்தான் இரவு நேரத்தில் இருப்பாங்க. இது 6 to 6 இல்லை அலுவலக அவரில் மட்டும்தான் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அர்பன் சுகாதார நிலையங்கள் இருப்பாங்க. இதுதான் இந்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். உங்களுக்கு தெரியும், ஒரு சுகாதார நிலையம் கொடுக்கறதுக்கும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையும் ஆக்கிறதும் மாநில அரசு கையில் இல்லை. மருத்துவத்துறை வந்து ஒன்றிய அரசினுடைய ஒத்திசைவு பட்டியல் இருக்கிற காரணத்தால் அவங்க தான் ஒரு ஆண்டுக்கு 5 மருத்துவமனை 4 மருத்துவமனை கொடுப்பாங்க. அதனால் 24 மணி நேரம் மருத்துவமனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக அதுக்கு டாக்டரை நியமிக்கக்கூடிய அது அறிவிப்பில் ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி அளிக்கணும். அதனால் இப்போதைக்கு பகல் நேரங்கள் அங்கே டாக்டர் இருக்கணும், செவிலியர்கள் இருக்கணும், பணியாளர்கள் இருக்கணும். பாம்பு கடி, தேல் கடிக்கு அவசர பிரிவுக்கு மருந்துகள் இருக்குதா என்றெல்லாம் குழு காலை கேட்டு அறிஞ்சது. அது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயிலுக்கு நாள்தோறும் பல மாநிலங்கள்ல இருந்து பல லட்சம் பக்தர்கள் வர்றாங்க. தற்போது ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் முறையான தரிசன வசதி ஏற்படுத்த முடியுமா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு இணை ஆணையர் இருக்கிறாரு, அந்த கோவிலுக்கு என்று ஒரு இணை ஆணையர் இருக்காரு, இதெல்லாம் உதவி ஆணையர்கள் இருக்கிறாங்க. அதனால இது அரசினுடைய சிஸ்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இதை விட பெரிய கூட்டம் வருகின்ற திருச்செந்தூர் முருகன்லேருந்து திருத்தணி முருகன் கோவிலிருந்து எல்லா இடங்களும் இது போன்ற இணைய ஆணைகளை கொண்டு தான் இதுவரையில் நிர்வகித்து வருகிறார்கள். நீங்கள் சொல்வது போல் அருணாச்சலேஸ்வரர் கோவில்களுக்கு வெளிநாட்டு பக்தர்களாக நிறையா வராங்க. அதனால் இவர்களால் நிர்வகிக்க முடியல என்கிற ஒரு கருத்துரு அவர்களிடமிருந்து அரசுக்கு அனுப்பப்பட்டால் அல்லது அந்த ஹெச்ஆர்என்சி துறை அதிகாரிகளால் அனுப்பப்பட்டால் குழு அதை குறித்து அரசுக்கு உரிய தினமும் பக்தர்களிடையே வந்து தாக்குதல் சம்பவமும் பக்தர்கள் கோயில் தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், பத்திரிகை நண்பர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன், நீங்களே ஒரு ஆலோசனை, இந்த மாதிரி பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் சார், இந்த கோயில் இப்படி பண்ணியிருக்காங்க சார், இதெல்லாம் வராமல் இருக்குது, ஒரு ஆலோசனை எங்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரையாக கூட கொடுங்க. அதை குழு வந்து அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒன்று மட்டும் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இந்த கோயிலை சுற்றி வந்து தமிழ் மொழியை விட மற்ற மொழிகள், மாநில மொழிகள் பிரதானப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மற்ற மொழிகள் இங்கே எழுதப்பட்டிருப்பாங்க, தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப சின்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சமூக ஆர்வலால் ஒரு மனு வரப்பட்டது. அதை ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளுக்கு நாங்கள் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கோம். தமிழுக்கு முதன்மை இடம் கொடுங்க, அடுத்தது ஆங்கிலம், அப்படி கொடுங்க. இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலம், அதனால் அந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசு சார்பான அறிவிப்புகளில் எழுத்துக்களில் தமிழ் கட்டாயம் இங்கு தமிழ் எழுத்துக்களில் தான் எழுதப்படணும், தமிழுக்கு தான் நீங்கள் பிரதான இடம் வழங்கணும் அப்படின்றத குழு பரிந்துரை செய்யும். தரிசன பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்துக்க மக்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. சொல்லுங்க. செயல்திறன் கொண்ட நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த கோயிலுக்கு நியமிக்கப்பட்டால் இது போல பிரச்சனைகள் பக்தர்கள் இடர்பாடு இருக்காதுன்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர்களுடைய நல்லெண்ணத்தை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு ஐஏஎஸ் அளவில் ஒரு அதிகாரியை ஒரு கோவிலுக்கு நியமிக்கணும்னா அது அரசனுடைய ஒரு கொள்கை முடிவு. கண்டிப்பாக நான் அடுத்த கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் உங்களுடைய நல்ல ஒரு ஆலோசனை கருத்தை நான் பேசி வலியுறுத்துறேன். இது அரசின் கொள்கை முடிவு. அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல பிரதான கோபுரத்துக்கு வெளியில நீண்ட வரிசையில மக்கள் 50 ரூபாய் டிக்கெட்ல வந்து நிக்கிறாங்க. ஆனா அதே இலவச தரிசனத்துல 5ஆம் பிரகாரத்துல வந்து காலியா தான் இருக்கு. இந்த கூட்டத்தை உள்ள அனுப்பிச்சாவே நமக்கு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த 50 ரூபாய் டிக்கெட் வந்து கட்டுப்படுத்தி நாளைக்கு ஹெச்ஆர்என்சி கமிஷனோட இதுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் நடத்துகிறேன். நீங்கள் சொன்ன இந்த ஆலோசனையை இந்த அறநிலைத்துறை இணை ஆணையரோடு கலந்து ஆலோசனை